திருமதி குழந்தை ராணி நாச்சியார் அவர்கள். என்னுடைய ஆண்டவருக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற திருவள்ளுவர் பெருந்தகையின் குரலுக்கேற்ப ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலையில் நிற்கும் தராசு தட்டு முல்லை போல ஆளும் கட்சியினரும் எதிர் கட்சியினரும் சமநிலையில் பாவித்து அனைவருக்கும் உரிய வாய்ப்புகளை சமமாக வழங்கி இந்த பேரவையை வழிநடத்தி வரும் தங்களுக்கு நன்றிகளையும் வணக்கத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். பேரவை மரபுகளையும் ஜனநாயக நெறிகளையும் நன்கு அறிந்தவர் நீர். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பேரவையை நமது பெருமைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலோடு சீரோடும் சிறப்போடும் கண்ணியத்தோடும் தாங்கள் தொடர்ந்து வழிநடத்தி செல்வீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நடப்பாண்டில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் என்னை வேட்பாளராக தேர்ந்தெடுத்து அமோக வெற்றி பெற செய்த தமிழக வெற்றி கழகத்தின் ஈடு இணையற்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரம் சேது நாட்டை பவானி சங்கரன் கைப்பற்றிய பொழுது அதனுடைய நேரடி வாக்குதாரனான கட்டையத்தேவர் அந்த நாட்டை கைப்பற்ற தன்னுடைய முறையான ராஜ்யத்தை கைப்பற்ற சிவகங்கை பாளையக்கோட்டை ஜமீன்தார் சசிவர்ண பெரியா உடையாத்தேவரோடு கைகோர்த்து ராமநாதபுரத்தை ஜெயித்த பொழுது 5 பங்கு ராமநாதபுரத்தில் 2 பங்கை வெகுமதியாய் பெற்று 1730களில் உருவான நிர்மாணிக்கப்பட்ட ஊர் சிவகங்கை சீமை. அதில் முதல் மன்னராய் அவர் 20 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிறகு அவருடைய மகன் முத்துவடுகநாத தேவர் 22 ஆண்டு காலம் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்தார். அவர் 1772 போரிலே காளையார் கோயிலே கொல்லப்பட்ட பிறகு அவருடைய பட்ட மகரிஷி ராணி வேலு நாச்சியார் அந்த சிவகங்கை சீமை ராணியாக வந்தார். காளையார் கோயிலே தன் கணவனை கொன்ற வெள்ளையனை அடியோடு அழித்து சிவகங்கையை மீட்க வைராக்கியம் கொண்ட ராணி வேலு நாச்சியார் 8 வருடங்கள் தவம் இருந்து வைராக்கியம் கொண்டு வெள்ளையனை அடியோடு விரட்டி தன் நாட்டை மீட்க திரைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து 1780 சிவகங்கையை மீட்க அவருக்கு உறுதுணையா இருந்த சகோதரரை போல உறுதுணையா இருந்த பெரிய மருதுபாண்டியரால் அழைக்கப்பட்ட வெள்ளை மருது, சின்ன மருதுபாண்டியர் என அழைக்கப்பட்ட சின்ன மருது, காளையார் கோயில் பிரிவுக்கு பெரிய மருது, திருப்போணம் பிரிவுக்கு சின்ன மருது, சிங்கம்புணரி படை பிரிவிற்கு நன்னி அம்பலம், வாளுக்கு வேலி, குயிலி மற்றும் இப்படி சிறந்த பெரிய தியாகங்கள் நிறைந்த ஊர் எங்கள் ஊர். இவர்களை கொண்டு ஜெயித்து சிவகங்கையை மீட்டு வெற்றி கொடி கோட்டையிலே நாட்டிய ராணி வேலு நாச்சியாரை தங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுள் ஒருவராய் வைத்த எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்கள் சிவகங்கை சமஸ்தானத்தின் சார்பாகவும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி, மிகவும் வறட்சியான பகுதி. எங்க பகுதியில் தொழில் வளர்ச்சி இல்லை, விவசாயம் இல்லை, எந்த ஒரு வறட்சியான பகுதியா இருக்கலாம், எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் இன்ன வரைக்கும் செய்யப்படல. அப்படிப்பட்ட எங்க சிவகங்கைக்கு எத்தனை அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனை ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள், இதை இன்ன வரைக்கும் அப்படிப்பட்ட சரித்திர பூமி புண்ணிய பூமியில எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படல. கிராஃபைட் தொழில் இருக்கு, அந்த கிராஃபைட் தொழில இன்ன வரைக்கும் எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரப்படல. கிராஃபைட் நல்ல உலகத்தரம் வாய்ந்த கிராஃபைட் தொழில இதுவரைக்கும் சந்தைப்படுத்துதல்ல வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படவில்லை. இப்படி வெளிநாட்டுல முதல் தரமான இந்த சந்தைப்படுத்தல் இருந்தா எங்க பகுதி தொழில் வளர்ச்சியில முதல் தண்ணீரை பெற்ற மாவட்டமா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த பகுதி சந்தைப்படுத்தப்படல. முதல் தரமான கிராஃபைட்டை தயாரித்த முடித்த பிறகு கழிவுல இருந்து பென்சில் போன்ற உபரி தொழில்கள் சார்பு தொழில்கள் தயாரிக்க முடியும். 5 கோடி முதலீட்டுல 500 பேர் இன்னைக்கு வேலை செய்யலாம். இன்னைக்கு அந்த முதலீடு செய்ய அங்க எந்த இதுவும் செய்யப்படல. அந்த கிராஃபைட் அதோட தொழிலாளர்கள் 108 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. அப்பேற்பட்ட கிராஃபைட்ல இன்னும் அதிக நேரம் எங்களுடைய பகுதியில் ஆய்வு செய்து பார்த்தா அந்த ஒரு தொழிலே போதும் எங்களுக்கு. அங்கே எந்த சார்பு தொழில்கள் இதுவரை கொண்டு வரப்படவில்லை என்பதை இந்த சபைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அடுத்ததாக ஸ்பைசஸ் பார்க் என்று ஒரு பார்க்கை திறந்தார்கள். அது இதுவரைக்கும் அந்த பார்க்கை நடத்தவே இல்லை, பூட்டி தான் கிடக்கு. அதை எதுக்கு ஓபன் பண்ணாங்கன்னு தெரியல. கடந்த ஆட்சியில, எங்க ஆட்சியில அதை நடப்பாண்டுக்கு கொண்டு வரணும்னு இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, விவசாயத்துக்கான தண்ணீர் வரத்தோ, கம்மாய் குளங்கள் குட்டைகள் இதுவரைக்கும் தூர்வாரப்படாம வேலிக்காத்தான் மண்டி இப்படிதான் கிடக்கு. எங்களோட அத்தனை நீர் வரத்துகளும் அடைபட்டு கிடக்கு. அதையெல்லாம் தூர்வாரி விவசாயத்துக்கு எங்களுக்கு பெரிய தண்ணீர் வரத்துக்கு ஏதாவது செய்யணும் சொல்லி நம்ம கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். எந்த பகுதிக்கு போனாலும் அந்த பகுதியில் வெறும் வேலிக்காத்தான் தான் மண்டி இருக்கேன். எங்க ஊர் கரிக்காடா தான் கிடக்கு. இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சிக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வு செய்து எங்களுக்கு தொழில்களை கொண்டு வரும் என்று எங்கள் சிவகங்கை மாவட்ட மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களுடைய சிந்தனை மாறினால்தான் அவங்க வாழ்க்கை மாறும். ஆனா இளைஞரோட சிந்தனை எதுவுமே மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்க ஊர்ல ஒண்ணு வேலையை தேடி வெளியில போகணும், இல்லாட்டா சிவகங்கையில இருந்து சும்மா பேசிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கு படித்த இளைஞர்களோட இன்னைக்கு வாய்ப்பு. ஏன்னா ஒரு பொறியியல் கல்லூரி இல்ல, ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரு உபரி தொழில்கள் எதுவுமே கிடையாது எங்க ஊர்ல. நீங்க வந்து ஆய்வு செய்தா எங்க பகுதிக்கு வேண்டிய என்ன செய்யணும் ஆய்வு செய்து கொண்டு வர உபரி தொழில்கள் ஏதாவது கொண்டு வரலாம். அதே போல சிட்கோ என்று ஒரு இருக்கு, அதுல பாதி கட்டடம் நிரப்பப்படவே இல்லை. சிட்கோல பாத்தீங்கன்னா பூட்டி தான் கிடக்கு. அதை இப்ப சிறு குறு தொழில் முனைவோர்கள் எங்களுக்கு தாங்கன்னு கேட்கறாங்க. அதையும் தங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதாரத்துறையை பாத்தீங்கன்னா மருத்துவத்துல மருத்துவ கல்லூரியில சாதாரண காய்ச்சல் சின்ன சின்ன இதுகளுக்கு வேணா அந்த மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற முடியுது தவிர பெரிய அளவில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, நரம்பியல் நிபுணர்கள் இல்ல, எந்த ஒரு பெரிய உயர்தர சிகிச்சைக்கான வழிமுறைகள் எதுவுமே எங்க ஊர்ல இல்ல. இதெல்லாம் தயவு செய்து நாங்கள் சுகாதாரத்துறைக்கு தெரிவுபடுத்திக் கொள்கிறோம். அந்த பெரிய உயர் சிகிச்சை எல்லாமே எங்க ஊருக்கு வேணும். எங்க ஊர்ல மருத்துவ கல்லூரி இருக்கு, அதுக்கு வேணும். அதே போல சின்ன படித்த பிள்ளைகள் எல்லாம் நர்சிங் காலேஜோ டி ஃபார்மோ பி ஃபார்மோ இதெல்லாம் படிக்கணும்னா வெளியில தான் போக வேண்டியிருக்கு. அரசு சார்ந்த கல்லூரிகள் எதுவும் இல்லை. இப்ப அரசுல நம்ம முதல்வர் அவர்கள் 7 கல்லூரிகள் நர்சிங் கல்லூரி அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒரு கல்லூரியை எங்களுக்கு தாங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். மிகவும் பின்தங்கிய பகுதி, யாரும் ஏறிட்டு பார்க்காத ஒரு பகுதி, எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு நாங்க அந்த 7 கல்லூரியில ஒரு கல்லூரி எங்களுக்காக கேட்கிறோம். அந்த கல்லூரியில் தந்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்கள் பயன்பெறுவார்கள். பொறியியல் கல்வி வந்தால் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள். இதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதாரம் என்ன, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாத எத்தனையோ கிராமப்புறங்கள் எங்க பகுதியில் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு ஓடணும், இல்லைன்னா எங்கேயாவது பக்கத்துல இருக்க சின்ன கிராமங்கள்ல இருந்து டவுனுக்கு வரணும். இது அங்கேயே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தா எங்களுடைய கிராமப்புற மக்கள் பயன்பெறுவார்கள். பாதி கிராம சுகாதார கட்டணம் இடிந்து கிடக்கு, சிதிலம் அடைந்து இருக்கு. இதெல்லாம் பராமரிக்க அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். எங்க ஊர் பாத்தீங்கன்னா சசிவர்ண தேவரால உருவாக்கப்பட்ட எங்க ஊர் வந்து இன்னைக்கு தெப்பக்குளம் ரொம்ப அழகான இடம். அந்த நகர நிர்மாணிக்கப்படும் பொழுது அந்த தெப்பக்குளத்துல இருந்து நீர் வந்து அரண்மனைக்குள்ள போகும். அப்பேற்பட்ட அந்த தெப்பக்குளம் இன்னைக்கு கவனிக்கப்படாம தூர்வாரப்படாம சிதிலமடைஞ்சு கிடக்கிறத பராமரித்து பண்ணி எங்களுக்கு சீரமைத்து தர வேண்டும் என்று கவர்மெண்ட்ல நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி அரசனி முத்துப்பட்டின்ற தெப்பக்குளமும் அதே மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் சீரமைத்து தரேன்னு கேட்கிறேன். கள்ளல் காளையார் கோயில்ல வந்து 70 வருஷமா போராடிட்டு இருக்காங்க ஒரு பேருந்து நிலையம் இருக்கணும்னு. இதுலயும் அமைச்சர்கள் 2 பேர் இருந்திருக்காங்க எங்க ஊர்ல. கள்ளல் திருப்பத்தூர்ல ஒரு அமைச்சர் இருந்திருக்காரு, எங்க ஊர்லயே ஒரு அமைச்சர். இதுவரைக்கும் அந்த காளையார்கள் பேருந்து நிலையத்துக்கு என்ன செய்யணும்னு இதுவரைக்கும் செய்யல. சின்ன வெயில்ல நிக்கிறாங்க மக்கள்லாம். ஒரு நிழல் கூட அமைத்து ஒரு நல்ல பஸ்ஸான தரமா இன்ன வரைக்கும் அமைச்சு தரல. காளையார் கோயிலுக்கு பகுதி அங்கே குப்பை கிடங்கு, சிவகங்கைக்கும் காளையார் கோயிலுக்கும் குப்பை கிடங்கு அதிக அளவு இருக்கு. அந்த குப்பை பிரச்சனை எப்படி பாத்தீங்கன்னா மக்களுடைய சுகாதாரத்தோட பெரிய வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு. மருத்துவ கல்லூரி பக்கத்துல குப்பையை கொட்டுறாங்க, மருத்துவ கழிவுகள் அங்க கொட்டப்படுது. அந்த மருத்துவ கழிவுகளை வெளியே எடுத்துட்டு போய் கொட்டுங்கன்னா அதை இன்ன வரைக்கும் கேட்காங்க ஆள்ல. நாங்க தனியா போராடிட்டு இருக்கேன். இந்த குப்பை கடைக்காக நான் தனியா போராடிட்டு இருக்கேன். குப்பை கடைக்கு ஒரு இடம் பார்த்து தாங்க, இந்த கழிவுகளை வெளியேற்றி எங்களுக்கு சுகாதாரம் பண்ணித்தாங்கன்னா அதுக்கு இன்னைக்கு அதிகாரிகள்ட்ட எந்த நடவடிக்கையும் இல்ல. நாங்களா போராடி இருக்க வேண்டியிருக்கு. இந்த குப்பை கடைக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்ல கிடைக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து சின்ன குழந்தைகள் வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 10ஆம் கிளாஸ் போகணும்னா இடைநீற்றலுக்கு வருது. ஏன்னா 8ஆம் கிளாஸ் படிச்சதோட நடுநிலை பள்ளி முடிவடைஞ்சிருது. அடுத்த தரம் உயர்த்தி 10ஆவது கொடுத்தீங்கன்னா அந்த கிராம பிள்ளைங்க அந்த 10ஆவது படிப்பாங்க, அடுத்து 12ஆவது படிப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாதனால இடைநீற்றல் அதிகமா இருக்கிறதுனால இந்த குறை தீர்க்க தகுந்த நடவடிக்கை எடுக்க கல்வித்துறையை கேட்டுக்கிறேன். அடுத்ததா எங்க பகுதியில் விவசாயத்துக்கான வழிகள் வந்து
பெரியார் கால்வாய் மதுரையிலிருந்து மேலூர் வழியா வந்து மலம்பட்டியோட நின்று போச்சு. மலம்பட்டியோட ஏன் நின்று போச்சுன்னு இதுவரைக்கும் தெரியல. அந்த தண்ணி வந்து 600 கிராமங்கள் பயன்பெறும். எங்க ஊர் தெப்பக்குளத்துக்கு அதுல இருந்து தண்ணி வர வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பெரியார் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்ட 600 கிராமங்கள் பயன்பெறும். மலம்பட்டியோட அந்த திட்டம் நிறைவேற்ற அதை தயவு செய்து எங்களுக்கு செயல் திட்டமாக்கி வளர்ச்சிக்கு உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது